தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடமாற்றில் குளித்த 5 இளைஞர்களில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 2 பேரை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த தேடுதல் பணி குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கொள்ளிடமாற்றில் மூழ்கிய 5 பேரின் 3 பேர் சடலமாக மீட்பு. 2வது நாளாக இன்று 2 பேர் தேடும் பணி தீவிரம். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா கோவிலுக்கு வந்த சென்னையை சேர்ந்த 5 பேர் கொள்ளிடமாற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது தண்ணீர் வேகம் அதிக அளவு இருந்ததால் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டனர். தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவர்கள் தங்களை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார். தண்ணீரில் வேகம் அதிகமாக இருந்ததால் சிறிய நேரத்திற்கு அவர்கள் முழுகினர். இதனால் நீரில் மூழ்கி மாயமான 2 பேர் இறந்த நிலையில் திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு வீரர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேரை தேடும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை எக்மோர் அடுத்து நேரு பார்க் ஹவுசிங் போர்டில் குடியிருந்து வரும் சார்லஸ் மகன் பிராங்க்லின் ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலையரசன், மனோகர் ஆகிய 5 பேரும் கொள்ளிடமாற்றில் குளிக்கும் பொழுது 5 பேருமே எதிர்பாராத விதமாக ஆற்றில் மூழ்கி மாயமாகினார். இவர்களின் கலையரசன் மற்றும் கிஷோர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் மனோகர் என்பவரையும் 1 மணி நேரத்திற்குள் மேலாக போராடி சடலமாக மீட்கப்பட்ட இந்நிலையில் 3 பேரும் நேற்று சடலமாக மீட்கப்பட்டனர். இரவு வரை தேடி தீயணைப்பு படை வீரர்கள் தேடும் பணி நிறுத்தினர். இன்று அதிகாலையிலிருந்து மீண்டும் தேடும் பணி 2வது நாளாக போலீஸ் உதவியுடன் தொடங்கியுள்ளன. இச்சம்பவம் மிகுந்த சோகத்தையும் ஆழ்த்திருக்கு. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.